என்ன விஷயம் மேடம், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க கொடுக்கணுமா? இல்ல, ராஜேந்திரன் கொடுப்பாரு. யார் மேல? என்ன கம்ப்ளைண்ட்? வேற யார் மேல? எங்க அண்ணனுக்கு மேலதான். இதெல்லாம் நீங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா எழுதி தர முடியுமா? அப்பதான் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ண முடியும். ஷூர் சார், கண்டிப்பா. என்னாச்சு புவனா? என் கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நேத்து முடிவாயி இன்னைக்கு கோயில்ல ரகசியமா நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு சொந்த வீட்டுக்கு கூட போக முடியல. என்ன போனா இவ்வளவு ஃபீல் பண்ற? அப்போ நான் உங்க அக்கா இல்ல, இது உன் வீடு இல்ல, அப்படிதானே? அது இல்ல கவிதா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? டிஎம்எஃப்ல இருந்து நான் போறேன்னு தெரிஞ்சதும் நீங்க எல்லாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தீங்க. ஆனா நான் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுல்ல? அதுக்கெல்லாம் ஸ்கூல்ல காலேஜஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாருக்குமே சொல்லாம இப்படி ரகசியமா கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப என்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கல்யாணம் ஆன விஷயம் தெரியும், அவ்வளவுதானே? கொடு, மொபைல் கொடு. ஐயோ, இருப்பா இருப்பா, நான் இந்த பக்கம் வந்துடுறேன். ஏம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்ல ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். இது பேர் தான் செல்ஃபி. வாட்ஸ்அப் மூலமா எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சுக்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு செல்ஃபின்னு எப்படி தெரியுமா பேர் வந்தது? ஆண்டிப்பட்டியில செல்வின்னு ஒருத்தி எடுத்தாலும் அதனால வந்துதான். ஆனா அதை நீ கண்டுபிடிச்ச மாதிரி பேச தெரியுமா? பெரிய இல்லையா நீ? அப்ப குல்ஃபி கண்டுபிடிச்ச குஜராத் காரனா? ஐயா சாமி. சரி, இப்ப எல்லாரும் அப்படியே உட்காருங்க. விருந்து ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே உட்காருங்க. தேங்க்யூ அத்தை. ஏய், நீ என்னடா பண்ண? நானும் போட்டோ எடுக்கிறேன். நல்லா எடு. ஏய், அங்கிளோட மொபைல் எடுறா, கிளாரிட்டி நல்லா இருக்கும். சரி உட்காருங்க. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன் கத்துறனா? தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்களா? நம்ம எல்லாரும் மூஞ்சில கரிய போயிச்சு பூரகத்துல தாலி கட்டிட்டான் அந்த ராஸ்கல். தப்பு பண்ணிட்டோம். ராஜேந்திரனை தப்பிக்க விட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த ஜோசியர் சொன்ன மட்டும் நடக்க ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆக வேண்டியதான் நம்மலாம். ஒழுங்கா அவன் காலை உடைச்சு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போய் எங்கேயோ கட்டி வச்சா அவன் தப்பிச்சு போயிட்டான். சரி, எதிர்பார்க்காம என்னமோ நடந்து போச்சு. சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்ன ஜோசியரை பார்த்து பரிகாரம் கேட்பமா? இல்லனா பூனாவையும் ராஜேந்திரனையும் பிரிச்சிடலாமா? குட் மார்னிங் பிரதர்ஸ். உங்க ரெண்டு பேர்த்தையும் கேடி பிரதர்ஸ் நினைச்சேன். கடைசியில இப்படி கேலி பிரதர்ஸ் ஆயிட்டீங்க. வார்த்தை தடிக்கிற மாதிரி இருக்கு. வாழ்க்கையே தடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுல வார்த்தை தடிச்சா என்ன? உன்ன எங்க பிரச்சனைக்கே வந்துடுற. ஸ்டேஷன்ல உனக்கு வேலையே கிடையாதா? நான் ஒன்னும் சும்மா வரல, ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன். ராஜேந்திரனுக்கும் புவனாவுக்கும் சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு பெருமை அடிச்சுக்க தானே வந்திருக்க. நான் வரதுக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்த விஷயம் அது இல்ல. அதை கேட்டா நீங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு, எங்களுக்குலாம் வேலை இருக்கு. நான் மட்டும் என்ன வேலை இல்லாம சும்மா வெட்டியா வந்திருக்கேன் நினைச்சியா? நானும் என் வேலை விஷயமா தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உங்க 4 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டீங்களா? நீயாவது கேளு பல்லவா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா வேற யார் கொடுத்திருப்பாங்க? அந்த கவிதா தான் கொடுத்திருப்பா. ஏன் அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கவிதா இல்ல, உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும். என்ன இப்படி ஷாக் ஆயிட்ட? என்ன கம்ப்ளைண்ட் கேளுமா?
அவங்க கல்யாணத்துல உங்க யாருக்கும் விருப்பம் இல்லையா? உங்க விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்துன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதானே? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? ராஜேந்திரனுக்கோ புவனாக்கோ ஒரு காய்ச்சல் வந்தா கூட உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம். அப்புறம் உங்க 2 பேரோட வைஃபையும் கூட்டிட்டு போய் விசாரிப்பேன்னு சொல்ல வந்தப்பா. அதுக்குள்ள டென்ஷன் ஆயிட்ட. சோ ராஜேந்திரனுக்கோ புவனாக்கோ நீங்க ஏதாவது தொந்தரவு கொடுத்தா இல்ல கொடுக்கணும்னு நினைச்சா கூட நான் இங்க வருவேன். உங்க 2 பேர் கையிலையும் விலங்க மாட்டி நாய் மாதிரி இழுத்துட்டு போவேன் தெரியுமா? இத சொல்லிட்டு போக தாண்டா வந்தேன். வரட்டா? பாய். ஜெய், நமக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியவன் விடுற. நம்ம கிட்டே சவால் விடுறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேந்திரன் தான்ல. பாத்துக்கிறேன் அவனை. கவிதா, ஆ, என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதான் அத்தை. உனக்கு பொய் சொல்ல வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னமோ மாதிரி இருக்கே, என்னாச்சு? என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? தீபான்னு ஒரு பொண்ணு, பெரிய டான்ஸர், ரொம்ப அழகா இருப்பா. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? பாவம் அத்தை, டான்ஸ் ஆடும்போது தவறி விழுந்திருக்கா. சிச்சோ, கால்ல சின்னதா கிராக் ஆயிருக்கு. அதுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு போல. அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி காலை அழுகி போச்சு. காலை எடுத்தாதான் பொழைக்க முடியுங்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன கவிதா சொல்ற? கால் எடுக்க போறீங்களா? ஆமா அத்தை, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தா முடியும். அது மட்டும் இல்லாம தீபா பிரெக்னெண்டா வேற இருக்கா. 2 உயிரை காப்பாத்த காலை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நாளை காலையில ஆபரேஷன். 2 காலோட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வர தீபா வெளியே வரும்போது ஒத்த காலோட வருவா. ஒரு டாக்டரை நீயே எப்படி ஃபீல் பண்ணா? அந்த பொண்ணோட மனசு நிறைய எவ்வளவு பாடுபடும் சொல்லு. டாக்டர் ஆனாலும் மனசுன்னு ஒண்ணு இருக்கே அத்தை. ஒரு நாளைக்கு 4-5 ஆபரேஷன் செஞ்சிருக்கேன். அவங்க உயிரெல்லாம் சேவ் பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த பொண்ணையும் நான் காப்பாத்த தான் போறேன். பட் பெரிய டான்சர், இதுக்கப்புறம் அவளால டான்ஸே ஆட முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அவளோட கால் பெருசா தெரியுது, எனக்கு அந்த பொண்ணோட உயிர் பெருசா தெரியுது. தன்னோட டான்ஸால மத்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின பொண்ணு அவ. அவ கால் எடுக்க போறேங்கிறதே நினைச்சா கஷ்டமா இருக்காத. வருத்தப்படாத கவிதா. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம கிட்ட என்ன இருக்கு சொல்லு. ஒரு டாக்டரா உன்னோட அறிவு அந்த ஆண்டவன் கொடுத்ததுமா. இப்ப அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறது கூட அந்த ஆண்டவனோட விருப்பம் தான். அந்த ஆண்டவனோட விருப்பத்தை நிறைவேற்றுற கருவியாத்தாமா நீ இருக்கிற. இதுக்கு போய் நீ எதுக்கு வருத்தப்படுற? 2 உயிர் உன் மூலமா குழைக்க போகுதுமா. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லையா? அத்தை, பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கண்டிப்பா. நீ கேட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? வா.
நிச்சயமா டிஎம்எஃப்க்கு ஏதோ ஆபத்து இருக்கு. என் கனவு அதுதான் கன்வே பண்ணிருக்கு. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நோ வே. நிச்சயமா டிஎம்எஃப்க்கு ஏதோ ஆபத்து இருக்கு. என் கனவு அதுதான் கன்வே பண்ணிருக்கு. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு வந்திருக்கிற சக்தி சாபம் இல்ல வரோன்னு. ஆனந்தி சொல்றத பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமா ஆபத்து வரும் போல இருக்கு. ஆனா யாருன்னு தெரியலையே. ஆமா, கனவுல கூட எல்லாரும் முகமூடிதான் போட்டு இருந்தாங்க. முகமூடி போட்டிருந்தா என்ன, முகமூடி இல்லைன்னா என்ன? 3வது மாடியில இருந்து குதிச்சாதான் கைகால் எலும்பு முறியும்னு தெரியுமா? டிஎம்எஃப்க்கு ஒரு ஆபத்துனா அது தயானந்த் சார் பசங்களை தவிர வேற யாராலையும் வரப்போறது இல்ல. அது யார வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும். ஆனந்தி சொல்றத பார்த்தா எந்த நேரத்துலயும் எது வேணா நடக்கும் போல இருக்கே. பயப்படாத கவிதா, வரப்போற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பிரச்சனை யாரால வரப்போறதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே தப்பிக்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்ற மனோ? பல்லவனும் பார்த்திபனும் இத்தனை நாளும் நம்ம அசந்த நேரமா பார்த்தா அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த தடவை அவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு முதலே தெரிஞ்சிருச்சுல. உள்ள விட்டு லாக் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். எனக்கு புரியல மனோ. இந்த தடவை அவங்கள தப்பு பண்ண விட்டு எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அவனுங்களை லாக் பண்ணுவோம். சூப்பர் மனோ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க திருந்தவே மாட்டேன்றாங்களே. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி மேட்டருக்கு முடிவே இல்லையா? கவிதா, அவங்களுக்கு கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு. ராஜேந்திரன் புவனா மேரேஜ் நடந்ததுல அதுலயே அவனுங்களுக்கு தோல்வி ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவனுங்க நம்ம கிட்ட மோதினா அவனுங்க மண்ணை கவ போறது உறுதி. பாருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. என்னுடைய இன்ட்யூஷனை வந்ததை வச்சு நான் சொல்லிட்டேன். ஆமா மனோ, எதுக்கும் அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஆனந்தியோட இன்ட்யூஷன் மேல உனக்கு நம்பிக்கை வந்துச்சே, அதுவே பெரிய விஷயம். பாத்துக்கலாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மே கம் இன் மேடம். ஓ தர்ஷன், வா 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 வா. பக்கத்துல ஸ்டூல் இருக்கு, உட்காந்துக்கிறியா? இன்னொரு ரவுண்ட் வேற போகணுமா? இல்ல இல்ல, உலகம் உருண்டன்னு படிச்சிருக்கிறேன். உங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு புரியுது. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? நான் ஒன்னு சொல்லிட்டேங்களா டாக்டர்? எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரலாம், ஆனால் ஏமாற்றத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாது. எப்படி? கிட்டார் தான் வாசிப்பேன்னு நினைச்சேன், தத்துவம் எல்லாம் சொல்ற. பாடும்போது கத்துவோம், பேசும்போது தத்துவம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. அப்புறம் என்ன சொல்றாரு கண்ணப்ப நாயனார்? என்ன கண்ணப்ப நாயனாரா? அதான் எனக்கு கண் பார்வை தரப்போற டாக்டர், அவர்தான் ஆப்டமாலஜிஸ்ட். ஓ அவரா? ஆபரேஷன்ல இருக்காரு. ஒரு 30 மினிட்ஸ் உன்னால வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்றதுல தப்பு இல்ல, வெயிட் போட்டாதான் தப்பு. உன் கூட பேசினா கையில டிக்ஷனரி வச்சுக்கணும் போல. டாக்டருங்க டிக்ஷனரி வச்சுக்கிறத விட 4 ரூல்ட் நோட்டை வச்சு ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு அவங்க எழுதுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, அவங்க எழுதுறது பார்மசில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியுது. வெளியில போய் கேட்டா இல்லன்றான். உள்குத்து எதுவும் இருக்குமோ? இல்லப்பா, நான் அரசியல் பேச வரலப்பா, என்ன விட்டுருங்க. உன் கூட இருந்தா சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணா போகாது, பயப்படாதீங்க. இல்ல, என் வேலை கெட்டு போயிடும் சொல்ல வந்தேன். கேப்ல அடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஓகே சரி, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. ஹாஸ்பிடல்ல சுத்தி பாக்குறியா? திருத்திக் கொள்ளுங்கள் மகாராணி, என்னால் சுற்றத்தான் முடியும், சுற்றி பார்க்க முடியாது. ஓ சாரி சாரி, என்ன மன்னிச்சிடு யோர் ஹைனஸ். ஓகே சரி, கேண்டீன்ல போய் உட்கார்றியா half an hour? ஓகே. குடிக்கிறதுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் மொக்க போடுறதுக்கு யாராவது இருந்தா போதும், நல்ல நேரம் போகும் எனக்கு. சரி, கேட்டு பாக்குறேன். யா
ஹலோ, டியூட்டி டாக்டர்ஸ்ல யார் ஃப்ரீயா இருக்காங்க? ஓகே, லில்லி இருக்காங்களா? வர சொல்றீங்களா என் ரூம்க்கு? லில்லி பேரே நல்லா இருக்கே, அழகா இருப்பாங்களா? ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓ, 65 வயசுல கூட. ஓ காட், ஆன்ட்டி இல்ல பாட்டி. மை பேட் டைம். இட்ஸ் ஓகே. வெறும் லில்லியா? லில்லி தாமஸ் ஆர் லில்லி ஜோசப் அந்த மாதிரி? மலையாளி அவங்க? வருவாங்க, நீயே கேளு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க டாக்டர் லில்லி, வாங்க. என்ன மேம், என்ன விஷயமா வர சொன்னீங்க? 65 வயசுல இவ்வளவு ஸ்வீட்டான வாய்ஸா? ஒருவேளை ஹெச்ஆர்ஐயோட தங்கச்சியா நீங்க? மேடம் பாடுங்க, நீங்க பாடுங்க, நான் வேணா மியூசிக் பண்றேன், பாடுங்க ப்ளீஸ் எனக்காக. சும்மா ஜோக் அடிச்சிட்டே இருப்பான். லில்லி, ஐ நீட் யுவர் ஹெல்ப். இவன் வந்து தர்ஷன், என்னோட ஃப்ரெண்டு. ஓகே. கிட்டாரிஸ்ட். நல்லா சொல்லுங்க. சொல்றது டெரரிஸ்ட்னு காதுல விழுந்துற போகுது. நான் வேற பெருசா அதை கையில வச்சிட்டு இருக்கேன், கன் மாதிரி. கொஞ்சம் கேண்டீன் கூட்டிட்டு போங்க, ஜூஸ் சாண்ட்விச் ஏதாவது வாங்கி கொடுங்க. தர்ஷன், நீ போயிட்டு வா. டாக்டர் சாய் ஆபரேஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஒன்னும் அவசரம் இல்ல, ஆபரேஷனை மெதுவா முடிச்சிட்டு வர சொல்லுங்க. அவரு அவசரத்துல கத்திரிக்கோல உள்ள வச்சு தச்சிர போறாரு. இவர் நல்லா ஜோக் அடிக்கிறாரு மேடம். அடிச்சிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஜோக். எனக்கு என்னவோ இந்த வாய்ஸை கேட்டா 65 வயசு கிழவி மாதிரி தெரியல. டாக்டர் என்ன ஏமாத்துறீங்க. இருந்தாலும் கேண்டீன் வச்சு நான் அதை கண்டுபிடிக்கிறேன். லில்லி ஃபாலோ மீ. ஓ சாரி, டேக் மீ. கிட்டார்லாம் வாசிப்பீங்களா? கிட்டார் வாசிப்பேன். சில பேர் பேப்பர்ல கிட்டார்னு எழுதி கொடுத்தாலே வாசிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வாய் வலிக்கல? நீங்க பாத்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கண்ணு வலிக்கல? பார்த்தா எப்படிங்க கண்ணு வலிக்கும்? சோ பாக்குறதுக்கு தான் கண்ணு, பேசுறதுக்கு தான் வாய். ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ மூர்த்தி சார், ஈவினிங் உங்களுக்கு ஆபரேஷன் இருக்கு, நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க பாட்டுக்கு வந்து செஸ் விளையாடிட்டு இருக்கீங்க. அம்மா லில்லி, இந்த டெஸ்ட் ஆபரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்படி வந்து உட்காரு, வா நீ ஆடலாம், வா. தாத்தா, பேரன் குத்துக்கல்லு மாதிரி இவ்வளவு நேரம் உட்காந்து இருக்க, என்ன விளையாட கூப்பிட்டியா? ஆனா ஒரு பொண்ணை பார்த்த உடனே வா லில்லி கில்லி விளையாடலான்ற மாதிரி கூப்பிடுற. சும்மாறா. அம்மா லில்லி, இது சாதாரண ஆட்டம் இல்ல, வாழ்வா சாவான்னு முடிவு பண்ற ஆட்டம். இந்த ஆட்டத்துல இவன் ஜெயிச்சாதான் ஆபரேஷன் சக்சஸ், இல்ல அவ்வளவுதான். தாத்தா வாய கழுவு. என்னமோ சின்ன குழந்தைங்களை கேக்குற மாதிரி 2 விரல ஏதாவது ஒரு விரல தொடு, அப்பதான் நான் பொழைப்பனா மாட்டேனா தெரியும்ன்ற மாதிரி சொல்ற. என்ன சாதாரண விளையாட்ட ஒரு சாகச விளையாட்டா மாத்திட்டீங்க போல இருக்கே. அட நீ வேறப்பா, சர்ஜரி விளையாட்டா மாத்திட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா, தம்பி யாரு? கொசு மருந்து அடிக்கிறவரா? என்ன பார்த்தா கொசு மருந்து அடிக்கிற மாதிரியா இருக்கேன். ஐயோ தாத்தா, அது கொசு மருந்து அடிக்கிற மிஷின் இல்ல, கிட்டார். சரிம்மா, பேக்ல பேக் மாட்டி இருந்தா அது கிட்டாரா இருந்தா என்ன, டென்னிஸ் பேட்டா இருந்தா என்ன? எனக்கு ஞாபகம் மருதி. அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்களே, அல்சரா? ஐயோ தாத்தா, அது அல்சைமர். ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், எனக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி. அதை குணப்படுத்தணும்னா நான் வந்து இந்த செஸ் விளையாட்டை ஆடணும். ஆமா, இவரு அப்படியே கஜினி பட சஞ்சய் ராமசாமி சூர்யா அவர் போட்டோவை பார்த்து ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இவரு செஸ் விளையாடி ஞாபகப்படுத்திக்கிறாராம். சரி சரி, சண்டை போடாதீங்க. நான் வேணா அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? நீ ஹெல்ப் பண்ணுவ? எப்படி? என்ன தர்ஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? செஸ் விளையாட்டுக்கு கண்ணு தெரியறது முக்கியம் இல்ல, மூளை இருக்கணும். தம்பி என்ன ஜெயிக்க வைப்பா, உன் புண்ணியமா போவோம். ஆமா தர்ஷன், ஆபரேஷனுக்கு போறவரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போட்டுமே எப்படியாவது விளையாடி அவரை ஜெயிக்க. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒரே மூளை தாத்தாவை அவுட் ஆகுறேன் பாருங்க. இப்ப பாரு, நக்கல் அடிக்கிற தாத்தாவுக்கு எப்படி செக் வைக்க போறேன்னு. Check. நான் ஜெயிச்சிட்டேன்.